ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ளிப்கார்ட்டில் புதுசாக ஒரு ஆஃபர் ஈவெண்ட் வந்திருக்குங்க. பிக் எண்ட் ஆஃப் சீசன் சேல் அப்படின்னு சொல்லி ஆஃபர் ஈவெண்ட் வந்திருக்குங்க. இந்த ஆஃபர் ஈவெண்ட் எப்படி இருக்குது, பொருட்கள் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. இந்த ஆஃபர் ஈவெண்ட் ஒர்த்தாக இருக்கான்னு சொல்லி நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்க. நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அது எழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. நம்ம சேனலில் ஃப்ளிப்கார்ட்லேயும் அமேசான்லேயும் ஒவ்வொரு ஆஃபர் ஈவெண்ட் வரும்போதுமே அதை பற்றி வீடியோ போட்டு வருதுங்க. இனிமேலும் போட போகுது. நம்ம சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். பிக் எண்ட் ஆஃப் சீசன் சேல் அப்படிங்கிற ஆஃபர் ஈவெண்ட்டில் அதிகமாக ஃபேஷன் ஐட்டத்துக்கு தான் அதிகமாக ஆஃபர் விட்டுருக்குறாங்க. ஆமாங்க, அதாவது ட்ரெஸ்ஸு, இது மாதிரி ஃபுட்ஸு, ஷூஸு, இது மாதிரி அதிகமாக இதுக்கு தான் ஆஃபர் விட்டுருக்குறாங்க. அடுத்தது மிக முக்கியமானது மொபைல் ஃபோன் கேட்டகரி போகலாங்க. ஓகேங்களா, அதில் போய் பார்க்கல. ஐஃபோன் 15 ப்ரைஸ் ட்ராப் ஆயிருக்கு அப்படின்னு முன்னே சொல்லியிருந்தாங்க. பார்ப்போம். மோட்டோ ஏஜ் 50 ப்ரோ வந்து 29,000க்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு இருக்காங்க. அந்த ஆஃபர் வந்து எது எப்படி இருந்தீங்களா, அதாவது 30,000க்கு ப்ரைஸ் வந்து 30,000 தான். ஆனால் வந்து ஒரு 1000 ரூபா வந்து பேங்க் டிஸ்கவுண்ட் அது மாதிரி. ஓகேங்களா, அதாவது பேங்க் டிஸ்கவுண்ட்டில் ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மற்றபடி நம்மளுக்கு எல்லாமே ஒரே மாதிரி தாங்க. அதாவது நம்மளுக்கு 32,000 அந்த ரேஞ்சில் இருக்குது. குறிப்பிட்ட பேங்க்குக்கு மட்டும்தான் ஆஃபர் விட்டுருக்காங்க. அப்புறம் இந்த மோட்டோ G34 இது மாதிரி எல்லாத்துக்குமே அவங்க சொன்ன முன்னாடி போட்டிருக்க டெமோ ப்ரைஸ் வந்து அவங்க குறிப்பிட்ட பேங்க்குக்கு, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2-3 பேங்க் சொன்னாங்கன்னா அந்த பேங்க்குக்கு ஒரு 2,000 3,000 டிஸ்கவுண்ட் விட்டுருக்காங்க. அது மாதிரி மற்றபடி எல்லாமே ப்ரைஸ் ஒரே மாதிரி தான் இருக்குது. எந்த ஒரு ஆஃபரும் கிடையாது. அப்படியே தான் இருக்குது. எனக்கு காமனாக போன சீசன் எப்படி இருந்துச்சு அதே மாதிரி தான் இருக்குதுங்க. மற்றபடி எந்த ஒரு ஆஃபரும் கிடையாது. அப்புறம் இதே ஃபோன் எந்த லட்சத்தில் இருக்கே, அடுத்தது நம்மளுக்கு வந்து டிவி அண்ட் அப்ளைன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா அதுலேயும் அதே மாதிரி தான். ஆஃபர் ஈவெண்ட் வந்து ஒரு டீசெண்டாக தான் இருக்குது. ஓகேங்களா, அதாவது நம்ம வாங்க போன ஃபோன் வந்து எப்போ என்ன ப்ரைஸில் இருக்குதோ அதே ப்ரைஸ் தான். அந்த 1000 2000 வந்து பேங்க்குக்கு தான் டிஸ்கவுண்ட் இருக்குங்க. அந்த பேங்க் வந்து எல்லா கட்டையும் இருக்காது. கிரெடிட் கார்டு சொல்லுவாங்க. கிரெடிட் கார்டு எல்லா கட்டையும் இருக்காது. ஒரு சில பேர் கிட்ட மட்டும்தான் இருக்குது. அவங்களுக்கு தான் அந்த ஆஃபர் கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது நம்மளுக்கு வந்து ட்ரெஸ்ஸு, அதாவது ட்ரெஸ்ஸுக்கு வந்து நிறைய ஆஃபர் விட்டுருக்கு அப்படின்னு இருக்கிறாங்க. நீங்கள் ட்ரெஸ் எதாவது பர்ச்சேஸ் பண்ணணுன்னா நீங்கள் ட்ரெஸ் வேணால் வாங்கலாங்க. அது வேணால் கொஞ்சம் ஓகேவாக இருக்குது ஃபேஷன் ஐட்டத்துக்கு. மற்றபடி இந்த எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டது சரி, அதாவது டிவி அண்ட் அப்ளைன்சஸ் இது மாதிரி அந்த கேட்டகரிலையுமே அதுக்கு ஆஃபர் வந்து கரெக்டாக வரலைங்க. அதுக்கும் வந்து ஒரு குறிப்பிட்ட இப்போ வந்து பேசிக் வேரியன்ட் அது மாதிரிலாம் இருக்குது. இதில் டெபிட் கார்டு இஎம்ஐ இருக்குது அப்படின்னு இருக்கிறாங்க. அடுத்தது நம்மளுக்கு வந்து 1,00,000 வரைக்கும் கிரெடிட் ஸ்கோர் கொடுக்குறாங்க. அப்புறம் நோ காஸ்ட் இஎம்ஐ இருக்குது அப்படின்னு இருக்கிறாங்க ஃப்ளிப்கார்ட் பே லெட்டரில். இதில் ஓகேங்களா, இது மாதிரி சில ஆஃபர் இருக்குது. அப்புறம் அடுத்தது எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட அந்த டிவி அண்ட் அப்ளைன்சஸ் பக்கம் போனோம்னா அதுலேயுமே குறிப்பிட்ட ஆஃபர் விட்டுக்கிறாங்க. அதாவது டிவி, வாஷிங் மிஷின், ரெஃப்ரிஜிரேட்டரு, அதே போல் ஏர் கூலர், ஏசி இது மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு சில ஆஃபர் விட்டுருக்காங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வாங்குங்க. கண்டிப்பாக வாங்கணும்னு இல்லை. ஏன்னா இன்னும் ஒரு தீபாவளி, அந்த தீபாவளி மந்த் வந்து செம்ம ஆஃபர் வரப்போகுது. அப்போ வாங்கினா ரொம்ப ரொம்ப ப்ரைஸ் கம்மியாகுங்க. ஆனால் இப்போ வந்து ஒரு டீசெண்டான ஒரு ஆஃபர் இருக்குது. நீங்கள் எமர்ஜென்சிக்கு வாங்கணுன்னா மட்டும் இப்போ வாங்கிக்கலாங்க. ஓகேங்களா, அப்புறம் நம்ம சேனல் ஃப்ளிப்கார்ட்லேயும் அமேசான்லேயும் ஒரு பொருள் எப்படி ஆர்டர் பண்ணுறது, வேண்டான்னு எப்படி கேன்சல் பண்ணுறது, ரிட்டர்ன் ரீஃபண்ட் அமௌண்ட் எப்படி வாங்குறது, அப்புறம் டெபிட் கார்டு பயன்படுத்தி இஎம்ஐ பொருட்கள் வாங்குறது, இது மாதிரிலாம் தனித்தனியாக வீடியோ போட்டு செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல்லையே ஃப்ளிப்கார்ட்லேயும் அமேசான்லேயும் ஒவ்வொரு டைம் ஆஃபர் வரும்போதுமே முன்கூட்டியே நம்ம வீடியோ மேக் பண்ணி போடுவேன். நீங்கள் ஏதாவது பொருட்கள் வாங்கணுன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆஃபர் வர்றது நான் சொன்னேன்னா தெரிஞ்சுக்கு. சரிங்களா, நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்கன்னா நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸில் நாங்கள் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். சரிங்களா, மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பு நண்பர்களே. பை, டேக் கேர்.